செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு தேர்ந்தோர் பட்டியல் தயார் செய்ய பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் உத்தரவு. 1/1/2024 நிலவரப்படி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு தேர்ந்தோர் பட்டியல் தயார் செய்ய பள்ளிக்கல்வி இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணிகள் அலுவலக உதவியாளர் தேர்வு விண்ணப்பங்கள் வரவேற்பு. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலிருந்து பல்வேறு பணிகளுக்கான அறிவிப்பு கடந்த மாதம் வெளியானது. 2700க்கும் மேற்பட்ட அதிகமான பணியிடங்களை கொண்ட பல்வேறு பணிகளுக்கு விரைவில் தேர்வு நடக்க உள்ளது. குறிப்பாக அலுவலக உதவியாளர் பணிக்கு தான் அதிக அளவில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேல விவரங்களுக்கு www.mhc.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். SSC தேர்வர்களின் கவனத்திற்கு புதிய அறிவிப்பு வெளியீடு. மத்திய அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் எனப்படும் SSC ஆணையமானது JEE தேர்வுக்கு சம்பந்தமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமானது போட்டித் தேர்வுகளை நடத்தி அதன் காலி பணியிடங்களை நிரப்பி வருகின்றன. சமீபத்தில் ஜூனியர் இன்ஜினியர் பணிக்கென காலியாக உள்ள 968 பணியிடங்கள் நிரப்புவது குறித்த அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் அல்லது கல்வி நிலையத்தில் இன்ஜினியரிங் டிகிரி தேர்ச்சி பெற்ற 30 வயதுக்குட்பட்டவர்கள் பணிக்கு விண்ணப்பிக்கலாம். மேல விவரங்களுக்கு www.ssc.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். UPSC 290க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான புதிய அறிவிப்பு வெளியீடு. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமானது UPSCயிலிருந்து புதிய பணியிட அறிவிப்பை வெளிவந்துள்ளது. அந்த அறிவிப்பில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ட்ரைனிங் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் டைரக்டர், சிவில் ஹைட்ரோகிராஃபிக் ஆஃபீஸர், டெப்யூட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆர்கியாலஜிஸ்ட், டெப்யூட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆர்கியாலஜிக்கல் கெமிஸ்ட்ரி உட்பட பல்வேறு பதவிகளுக்கு காலி பணியிடங்கள் உள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளன. விண்ணப்பதாரர்கள் பணிக்கேற்ப குறைந்தபட்சம் 30 வயது முதல் அதிகபட்சம் 50 வயதிற்குள் மிகாமல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பணிக்குமான வயது தளர்வுகளை அறிவிப்பின் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு www.upsc.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். பள்ளிகளுக்கான 2ஆம் கட்ட இன்டர்நெட் கட்டணம் விடுவிப்பு. ஏப்ரல், மே மற்றும் ஜூன் ஆகிய 3 மாதங்களுக்கு மாதாந்திர இன்டர்நெட் கட்டணம் விடுவிக்கப்பட்டுள்ளன. BSc நர்சிங் படிப்பிற்கு பொது நுழைவுத் தேர்வா? சுகாதாரத்துறை இயக்குனர் அறிவிப்பு. BSc நர்சிங் படிப்பிற்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சுகாதாரத்துறை இயக்குனர் ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த கல்வியாண்டு 2023-2024 வரை BSc நர்சிங் படிப்பிற்கான சேர்க்கை மாணவர்களின் +2 மதிப்பெண்